ஜெனரலா எல்லாரும் கவனிச்சிங்களா? எம்எம்ஜில இப்ப படிச்சு கொடுக்குற சிஸ்டம் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? வேற எல்லாரும் படிக்க போட வரீங்களா? இங்க எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதை பார்த்துருக்கீங்களா? சொல்லி கொடுக்குற விஷயத்த. நம்பர் 1 வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். யாருனாலும் ஈஸியா பண்ணணும். இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சுரேஷ் செல்லம் வந்து தான் ட்ரைனிங் எடுப்பாரு அப்படின்னு இல்ல. இட்ஸ் சிம்பிள் திங். நம்ம கோச்சஸ் யாருனாலும் அந்த செஷன் எடுத்து கொண்டு போங்க. 2 இது கவனிச்சிங்களா எல்லாரும்? நீங்க உங்க டீம்ல உங்க குரூப்ல நீங்க போனாதான் அங்க ட்ரைனிங் எடுக்க முடியும். நான் போனாதான் என் டீமுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கும். அப்புறம் நான் இல்லைன்னா என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் இனிதான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் நாசமா போறதுக்கு உள்ள அறிகுறிகள். நம்ம போனாதான் நம்ம டீம் மதிக்கும். நம்ம போனாதான் நம்மளை பாராட்டுவாங்க. நான் பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா டீமை சோலி முடிச்சிடும். டீம் டூப்ளிகேஷன் பண்ண முடியாது. நீங்க எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது எந்த கொமடா இருந்தாலும் சரி அந்த சிஸ்டத்தில் எல்லாரும் ஒன்று தான். சரியா? அப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அது வந்து இவர் சீனியர், இவர் ஜூனியர், அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார், இப்படி ஒரு அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றும் சிஸ்டத்தை அப்படி ஃபாலோ பண்ணும். என்ன டீச் பண்ணுறதோ எல்லாரும் ஃபாலோ பண்ணும். அப்புறம் எங்க நீங்க படிக்கீங்களோ அங்க ஒரு சந்தேகம் கண்டிப்பா போட்டுட்டே இருக்கும். எங்க கம்பெனில சொல்லி தராங்க ஓகே. சொல்லி தரது வெளியே போய் செஞ்சா வேலை நடக்கா? அது ஒரு சந்தேகப்படுங்க. உங்க அப்ளைன் சொல்லி தராரு. நம்ம எப்படி சொல்லணும்? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தானே அப்படின்னு நினைச்சு ரைட்டு. உண்மையிலே அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்மள பாத்துக்கிறாங்களா? அதை செக் பண்ணுங்க. அப்படி 2வது நீங்க கம்பெனில இறங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கம்பெனியோட என்ன ப்ராப்ளம், என்ன சிஸ்டம், என்ன ப்ராசஸ், இது நமக்கு சரிப்பட்டு வருமா இல்லையா? பொதுவாக சந்தேகப்படக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க சந்தேகப்படுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா எடுத்துக்காங்க அப்படி சொல்றேன். அப்புறம் அதை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சுக்காங்க. அப்புறம் சொல்லுவாங்க கம்பெனி தவிர வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னா படிக்கிறதுக்கு அப்படிப்பாங்க. நான் சொல்றேன் போங்க எல்லா இடத்துக்கும். எல்லா இடத்துலயும் படிங்க. எங்க இல்ல எங்கெல்லாம் இடம் பண்ணி சொல்லி தராங்க எல்லாத்தையும் படிங்க. எது உங்களுக்கு செட் ஆகும் பாருங்க. நிறைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. அவங்கள மட்டும் நம்பியிருந்தீங்க ஒரு நாள் திருவிழா விட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு நம்ம இல்லாட்டினாலும் நம்ம சிஸ்டம் ரன் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இல்லாட்டினாலும் நம்ம ட்ரைனிங் போகணும், நம்ம டீம் ரன் ஆகணும், நம்ம டீம் க்ளோஸ் ஆகணும், எல்லாமே பார்க்கணும். நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். சதா சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி நம்ம டீமை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் மீடியால ஆட் போடுங்க, சோஷியல் மீடியால வீடியோ போடுங்க, போஸ்ட் போடுங்க அப்படிமா. அந்த நம்ம பொண்ணுங்கலாம் சில போகும்போது தப்பு தப்பா வீடியோவும் போடுவான். தப்பு தப்பா வீடியோ போடுவான், தப்பு தப்பா உங்களுக்கு கால்ஸ் வரும், தப்பு தப்பா மெசேஜ் வரும். இங்க உட்காந்துக்கிட்டே ஒரு போன் கமிஷனர் போலீஸ் கமிஷன் போன் அங்கிருந்து வீடியோ அவுட். எங்கேயும் போக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி எவனாவது நம்மகிட்ட வாலாட்டினா, எவனாவது நம்மகிட்ட விளையாடுனா அங்க உட்காந்துட்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு நம்ம டீம்ல நடக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண தெரியணும்னு நம்ம அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, அதுவும் நம்ம டீமுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்துலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. எங்க ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தர் பேசிட்டு இன்னொருத்தர் வந்து பேச மாட்டாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. இட்ஸ் அ சிஸ்டம். ஸ்டேஜ்ல ஒருத்தர் பேசிட்டு போது இன்னொருத்தர் உள்ள வந்து பேச மாட்டாங்க. ஒருத்தர் பிளான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போது இன்னொருத்தர் உள்ள வந்து பேச மாட்டாங்க. எஸ் சீனியர் சம்டைம் பேசலாம், ஏன்னா ஏதாவது தப்பா போச்சுன்னா கரெக்ஷன் பண்ணி பேசலாம். பட் ஜூனியர்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. இட்ஸ் அ சிஸ்டம். அதே மாதிரி அப்ளைன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடாது. இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ள எல்லாரும் சிஸ்டத்தை வச்சிருக்கும் போது அது அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிக்கிற பாயிண்ட் எல்லாமே எம்எம்ஜில லெசனா படிக்கிற ஒரு விஷயங்கள். எந்தெந்த பார்ட் யாருக்கு ஏதாவது எடுத்திருந்தா எடுத்துக்காங்க. சிஸ்டம் பண்ணணும். ஒரு அகைன் வந்து அது ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அப்புறம் அது கன்சிஸ்டன்சியா இருக்கணும். அதான் பாயிண்ட். டீம் டூப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கணும். அந்த சிஸ்டம் சிம்பிளா இருக்கணும். அப்புறம் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். அங்க எங்கேயாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா சொல்லலாம். நான் எங்க கம்பெனி ஜூம்ல பேசும்போது எப்பயுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுவேன். நான் அதை இதுலயே சாட்லயே போடுவேன். அடுத்து பேசுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப வரைக்கும் அதை யாரும் ஃபாலோ பண்றதே இல்ல. 3-4 பேர் பேசுறாங்கன்னா ஒட்டுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் பேசும்போது மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு எனக்கு சான்ஸ் வந்தா மட்டும்தான் பேசுவேன். அதை அவங்க இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். ஆனா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஊரை சுத்தி எல்லாம் முட்டை பசங்க இருக்காங்களா, பரவாயில்ல, நீங்க ஒரு ஆள் நல்லவங்களா இருக்கு. அப்படி எல்லாரும் இதை ஃபாலோ பண்ற மாதிரி ஐடியா. ஆடு மாடு மாதிரி இருந்தாலும் சரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். கண்டிப்பா நம்ம டீம் கிட்ட சில விஷயம் செய்யும்போது பிசினஸ் அந்த மாதிரி வராது. இப்ப நான் சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணதுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கணும். முன்னாடி 2 இடி பின்னாடி 2 இடி ஒரு 18,000 செலவு வைப்பாங்க வண்டிக்கு. வண்டி சப்பிரும். ஆனா நான் வண்டி சப்புறதை பார்த்தா அப்படின்னா என் டீம் கார் ஓட்ட முடியாது. சார் டேமேஜஸ் கண்டிப்பா நம்ம ரெடியா இருக்கணும். இங்க நம்ம பேசுறது டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காங்க. நம்ம எவ்வளவு சரியா பண்றோம் அது நம்ம பேசல. 2வது நம்ம டீம்ல என்னெல்லாம் பண்றாங்க அதுல நீங்க என்னெல்லாம் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அப்பதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணாதான், சிஸ்டம் கிரியேட் பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியும். உங்களோட டவுன்லைன் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க எப்படி கொண்டு போறீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாஸ்டர் எங்க டீம்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரைனிங் பத்தின ஃபீட்பேக் அப்படின்றது எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன கத்துட்டாங்க அப்படின்றது அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த பழக்கத்துல தான் நீங்க எம்எம்ஜி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு உடனே ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கீங்க. எங்கேயும் ஃபீட்பேக் கொடுக்கீங்க. ஒரு பிள்ளை நம்ம வீட்டுல எப்படி இருக்கு அதே மாதிரி எல்லா வீட்டுல இருக்கலாம். அதே மாதிரி உங்க கம்பெனில எங்க இருந்து ஃபாலோ பண்ணிருக்கு. சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல வந்து அந்த சிஸ்டம் வந்து இருந்து எப்படி இருக்கும்? நம்ம இன்கம் உள்ளார வந்து ஜாயின் பண்ண உடனே அவங்க ஃபர்ஸ்ட் செக், ஃபர்ஸ்ட் அமௌண்ட், சக்சஸ் அமௌண்ட் வாங்க வைக்கிறது. ஸோ அதுக்குண்டான சிஸ்டம் இருக்கா? கமெண்ட் பண்ணல எல்லாரும். இந்த மாதிரி உங்க டீமுக்கு நீங்க வந்த 30 நாள்ல செக் வாங்கி கொடுக்கீங்களா? எஸ் நோ போடுங்க.
எஸ் அறிவலன் சொல்லுங்க, மொத்தம் கமெண்ட் பண்ணுங்க. வந்த பேருக்கு நோ. ஓகே, கமெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 72 டேஸ்ல வந்து 72 ஹவர்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது முதல்ல சிஸ்டம். அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து பிசினஸ்ல ஸ்டே பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்ல அப்படியே எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்க வெளியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு. வெரி குட். ஆல்ரெடி சில கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ நம்ம இவ்வளவு நோ பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டம் ப்ராசஸ்ல, நம்ம டூம் டிப்ளிகேஷன்ல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அது மாதிரி கண்டிப்பா நீங்க ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் ரெடி பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதானே நம்ம ட்ராக் பண்ணுவாங்க. ஏய் நான் பண்ணிட்டேன் ஐயா எனக்கு பேமெண்ட் வந்துட்டு அப்படின்னு ஒரு கிரிப் கிடைக்குமா இல்லையா? அப்போ நம்ம அவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க கம்பெனில எல்லாரும் அடிப்பட்ட தொழில்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி எல்லாரும் உடனே பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் தான் கிரியேட் பண்ணணும். அதான் டீம் டூப்ளிகேஷன். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணும்போது, எல்லாருக்கும் சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும்போது, எல்லாரும் டீம் டூப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணிருக்கும் போது அவங்கவுங்க செயல்பட்டு செய்யறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நான் தான் பருப்பு, நான் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். காலையிலேயே நீங்க எல்லாரும் வந்துடணும், நான் உங்களுக்கு ஒன்று தினமும் சொல்லி தருவேன். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படி, நான் பருப்புன்னு காட்டுறதுக்கு. நீ பருப்பு சரி, உன் டீம்ல எத்தனை பருப்பை உருவாக்குன, கடைசி வரைக்கும் நீயே மாலை நீயே மரியாதை அப்படியே செஞ்சு போன, நீ மட்டும் தான் ட்ரெயினர், மற்ற அவங்க டீம்ல இருக்கலாம் அவன் முட்டாப்பைய, நீ மட்டும் தான் புத்திசாலின. இப்படி நிறைய பேருக்கு நினைப்பு உருப்படவே முடியாது. டீம் டூப்ளிகேட் ஆகாது. கடைசி 20 வருஷம் 17 வருஷம் ஆனாலும் நீ தான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருப்ப. தலைவர் பெரிய தலைவர், இவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆனா பரதேசி மற்றவங்க எத்தனை பேர் உருவாக்குன, நான் லீடரா இருக்க, ட்ரெயினரா இருக்கிற, ஃபேமஸா இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்கற கேள்வி அவதான். நீ எத்தனை பேர் உருவாக்குன? கோபிநாத் எத்தனை பேர் உருவாக்குன? ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் உருவாக்குன? ஸ்பீச் கொடுக்குற எத்தனை சுக்கி சதாசிவமா அவர் எத்தனை பேர் உருவாக்குனாரு? அவர் மட்டும் போய் ஸ்பீச் கொடுத்து லட்சம் மறிச்சிட்டு இருக்கிற மற்ற இவங்க உருவாக்குன நீ டூப்ளிகேஷன் பண்ணவே இல்லை. நீ எனக்கு செத்து போச்சு, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு கதை. டீம் டூப்ளிகேஷன் பண்ணவே இல்லை. இவங்களாம் சாதாரண மக்கள் விடுங்க, இந்த மாதிரி சுத்திட்டு அலையிறானோல்ல. அஸ்வினா யார் ஒருத்தன், மலேசியாக்காரன் ஒருத்தன், அவன் பேசுவான். அவன் டீம் எங்க வாழ்க்கையில் இதுன்னா அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, சரி அது சரிடா, உனக்கு அப்புறம் நீ செத்து போனதுக்கு அப்புறம் என் வீடியோ மட்டும் பாருங்க, நான் செத்து போச்சு. டீம் டூப்ளிகேஷன் பண்ணல அவனெல்லாம் பெரிய கொம்பா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டூப்ளிகேஷன் எங்க, எனக்கு எவன் டூப்ளிகேஷன் பண்ணாலும் அவன் தான் பெரிய ஆளுகள். இதெல்லாம் சும்மா சுயநலவாதிகள். எம்எம்ஜி சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கு, பார்ப்பாங்க. நான் என்கொயரி நல்லா இருக்கேன், சரி வாங்க 1-to-1 என் கூட 1-to-1 டீம் கூட 1-to-1 ஃப்ரீயா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்எம்ஜில எல்லாம் ஃப்ரீ ஹெல்ப் உண்டு, எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் காலம் ஃபுல்லா ஃப்ரீயா படிச்சுட்டு தான் சார் அப்படின்னா, இது சரிப்படாது, இதை அனுப்பி விட்டுருங்க வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. சரி ஃப்ரீயா படிச்சதை ஓகே நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ணி படிக்க அப்படின்னு ஜாயின் பண்ணி படிப்பாங்க. அதுக்கு எம்எம்ஜி கோர்ஸ் ட்ரைனிங் எடுத்து படிப்பாங்க. எம்எம்ஜி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த கோர்ஸ் அந்த ட்ரைனிங் எது எடுத்திருக்காங்களோ அதை மாஸ்டர் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுல முதல்ல 10% 20% அவங்க ஷேரிங் கொடுப்பாங்களா? எவ்வளவு பணம் வந்ததுக்கு அப்புறமோ அதை நன்றி விசுவாசத்தை மறக்காம அந்த பணத்தை ஷேரிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரைனிங் எல்லாம் போகும். படிச்சு கொடுத்துருங்க சார், தேங்க்யூ ஸோ மச், நான் போறேன் அப்படின்னு போயிட்டா அப்படின்னா அவனை விட்டுரு, இவன் ஒரு நன்றி விசுவாசம் இல்லாதவன் இவன் விட்டுருங்க அப்படின்னு விட்டுரும். அதுக்கப்புறம் எம்எம்ஜில கனெக்ஷன் இருக்கும், நன்றி விசுவாசம் இருக்கும், பேசிட்டு தான் இருக்கும். ஆனா யாரு எம்எம்ஜில கொடுத்த கமிட்மெண்ட், நான் ஷேரிங் கொடுப்பேன்னா ஷேரிங் கொடுக்கணும், ஷேரிங் கொடுக்கல கிடைச்சதை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் எம்எம்ஜிஆர் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு போங்களா? எதுக்கு சாப்பாடு பொருளாக வாங்கிட்டு போறோம்? சாப்பாடு வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு போனா அவங்க நமக்கு சாப்பாடு நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அன்பை காட்டுறதுதான். இன்னைக்கு தமிழ் மக்கள் வரும்போது எல்லாரும் எனக்கு அரிசி, எனக்கு அன்பலை வீட்டுல இருந்து அரிசி வருது. இன்னைக்கு அரிசி வரும்போது மிட்டாய் கிட்டாய் சாமா அங்கமா அள்ளி கொடுத்து விடுதாங்க. எதுக்கு கொடுக்கணும்? அந்த பாசம் ஒருத்தர் நம்ம கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். எம்எம்ஜில சும்மா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சரி இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இவங்க எம்எம்ஜி வளர்க்க மாட்டாங்க. எம்எம்ஜில எல்லாத்தையும் ரத்தத்தை உறிஞ்சிட்டு எம்எம்ஜி சுக்காயிட்டு போறாங்க. இவங்க நமக்கு தேவைப்படாது. ஸோ உங்க டீம்ல உங்களுக்கு இன்னும் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கா? எவன் வந்தானா படிக்கானா, டீம் அட்டன் பண்ணதானா, ஒர்க் பண்ணதானா இல்லையா, யாரு நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்றா அவனுக்கு சப்போர்ட் பண்ணும், யார் பண்ணல சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா சிஸ்டம் ப்ராசஸ்?